வந்து தீர்ப்பு இவங்க இருக்கவங்களாம் எடுக்கல. இனிமேல் நம்ம தான் அதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் எடுக்கணும். சரிம்மா, இப்போ இந்த கோபி சம்பவம் குறித்து வந்து என்ன பேசுனாங்க? அந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுகின்ற அரசு சொன்னாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, பாதுகாப்புன்றது பெண்களுக்கு கட்டாயமாக வேணும். இந்த ஆட்சியில் இல்லை, அது கட்டாயமாக கொடுக்கணும். அது தளபதி ஆட்சியில் தான் கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு நடக்கணும். அது இல்லாமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக பாதுகாப்பு இருக்கணும் கட்டாயமாக. சுதந்திரன்றது எல்லாத்துக்கும் காமன் தானே, அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த திமுக ஆட்சி என்னென்ன விஷயம் குறைபாடுகள் இருக்குது, அதை பற்றி வேறு எதனா சொல்லியிருக்காரு? பெண்கள் தான் அதான் பெண்கள் பாதுகாப்பு கட்டாயமாக இல்லை. அப்புறம் நம்ம தளபதி பிரச்சாரம் போகும்போது அவங்க திருச்சியிலேயே பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் அந்த ஏர்போர்ட்லேருந்து இதுக்கு மரக்கடைக்கு வந்தபோது எவ்வளோ நேரம் ஆணிச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு இதை வந்து ஒரு 5-6 மணி நேரம் கடந்தார். அதில் வந்து நீங்கள் அப்பயே அவங்க முடிவு பண்ணி மற்ற மாவட்டத்துக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது பாதுகாப்பு அளிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டாங்கன்றது ஒரு கொஷின் மார்க் தான் இன்ன வரைக்குமே. ஏன் பண்ணாமல் விட்டாங்க? அடுத்தடுத்த மாவட்டத்துக்கும் அவங்க ஏதாவது பாதுகாப்பு அளிச்சிருக்கலாம், அதெல்லாம் செய்யவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வழக்கு தீர்ப்பு பற்றி எதனா பேசினாங்க? சொல்லியிருக்காரு. அவங்க கோர்ட் கொஷின் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாமே திமுக ஆட்சி வந்து எந்த இதுவுமே இல்லை, வாய்மூட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அரசு இப்போ 2026 அதை எதை நோக்கி அப்படின்ற வாசகத்தை பற்றி எதனா சொன்னார்? யார் அரசு எதிரி அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருக்காரா? டிஎம்கே தான் சொல்லியிருக்காரு. ஏன் அது பர்டிகுலர் டிஎம்கே? பாஜக பற்றியும் பேசுகிறாரு, திமுக பற்றியும் பேசுகிறாரு. ஏன் பர்டிகுலர் டிஎம்கே? டிஎம்கே வந்து அவங்களோட ஆட்சி நிறைவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. இன்க்ளூடிங் தளபதி முதற்கொண்டு டிஎம்கே தான் வாக்களிச்சிருக்காரு லாஸ்ட் டைமு. அப்போ அப்படி இருக்கும்போது அவரே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கருப்பு சிவப்பு சைக்கிளில் கூட போயிட்டு அவர் ஆதரவு அளிக்கிறேன்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறவர் வந்து ஆதவர்ஜுனா சார் அதை கூட சொன்னார். அப்படி இருந்தவர் வந்து இப்போ மாற்றினதுக்கு காரணம் டிஎம்கேவோட இப்போ இருக்க ஆட்சி தான். தமிழக முதலமைச்சரும் தெளிவாக சொல்றாரு, ஆட்சி வந்து நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறோம், அது குறையில்லா ஆட்சி கொடுக்குறோன்றார் இல்லையா? குறையில்லா ஆட்சின்றதை மக்களே சொல்லணும் இல்லையா? தலைவரே சொல்லிக்க கூடாது இல்லையா? அதாவது முதலமைச்சர் தான் நல்லா பண்ணுறேன்றத முதலமைச்சரே சொல்லிக்க கூடாது, இவங்க தானே சொல்லணும். கட்டாயம் மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் அவர் தெளிவாக ஆட்சி பண்ணுறாரா இல்லையான்றதை சொல்லணும்.